உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. தீபாவளி அமையணும்னு நம்ம ஸ்ரீனிவாசரை வேண்டிக்கலாம். தீபாவளி ஏன் கொண்டாடுறோம்? மற்ற பண்டிகைகளை கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தீபாவளி கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்த நாள் தான் தீபாவளின்னு சொல்லுவார். ராவணனை வதம் பண்ணிட்டு ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்த நாள் அந்த ஊரே ரொம்ப கோலாகலமாக சந்தோஷமாக கொண்டாடித்தான். புது ஆடைகள் போட்டுண்டு இனிப்பெல்லாம் சாப்பிட்டு பட்டாசெல்லாம் வெடிச்சு விளக்கெல்லாம் ஏற்றி அந்த ஊரே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு ஒரு கதை உண்டு. இந்தியாவில் சில இடங்களில் தீபாவளி 5 நாள் கொண்டாடுவா. திரையோதசி, சதுர்தசி, அமாவாசை, பிரதமை, துதியை. திரையோதசி அன்னைக்கு தன்தேரஸ், தன்வந்திரி அவதரிச்ச நாள். சதுர்தசி அன்னைக்கு நரக சதுர்தசி, கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் பண்ண நாள். அமாவாசை அன்னைக்கு தீபாவளி. பிரதமை அன்னைக்கு கோவர்தன பூஜை, கோவர்தனம் அன்னைக்கு பூஜை பண்ண நாள். துதியை அன்னைக்கு பலி சக்கரவர்த்தி அடக்கி பெருமாள் உலகளந்த பெருமாளா காட்சி கொடுத்த நாள். அதே நாள் தான் யமத்விதியை. யமனும் தான் சகோதரி யமுனாவும் அன்பு பரிமாறிக்கிற நாள். அதே நாள் தான் லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜை, கேதார கௌரி விரதம் எல்லாமே நடக்கும். நம்ம நரக சதுர்தசி மற்றும் அமாவாசை அன்னைக்கு தான் தீபாவளி கொண்டாடுறோம். தீபாவளினா என்ன? ஆவலினா வரிசை, நாமாவளினா நாமங்களின் வரிசை. உதாரணத்துக்கு கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா, கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா, நந்த முகுந்த நந்த முகுந்த ராதே கோபாலா, गिरिधारी गिरिधारी जय राधे गोपाला, हे नंद 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 जय जय राधे गोपाला. இது கிருஷ்ணரை பத்தின நாமங்களின் வரிசை. அதே மாதிரி தீபாவளினா தீபங்களை வரிசையா அடுக்கி வைக்கிறது தான் தீபாவளி. ஏன் தீபங்களை வரிசையா அடுக்கி வைக்கிறோம்? அஞ்ஞானம்ங்கிற இருளை நீக்கி ஞானம்ங்கிற விளக்கை ஏற்றி தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். தீபாவளி கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான கதை. பௌமாசுரன், அதாவது நரகாசுரன், பூமி தேவியோட பையன். ரொம்ப பலசாலி. இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைச்சான். பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணார். பிரம்மாவும் வந்தார். நரகாசுரன் கேட்டான், எனக்கு சாகா வரம் வேணும்னு. பிரம்மா சொன்னார், பிறப்பு இருந்தா கண்டிப்பா இறப்பு உண்டுன்னு. பௌமாசுரன் நல்லா யோசிச்சு சாமர்த்தியமா கேட்டான், என் அம்மா நினைச்சாதான் எனக்கு சாவு வரணும்னு. எந்த அம்மாவாது தான் குழந்தைக்கு கெட்டதுன்னு நினைப்பாளா? அந்த தைரியத்துல தான் பௌமாசுரன் அந்த வரத்தை கேட்டான். பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்துட்டார். வரம் கிடைச்ச பௌமாசுரனோட அட்டகாசம் தாங்கவே முடியல. ஒரு லோகத்துக்கும் போய் அங்க இருக்கிறவாளெல்லாம் ஜெயிச்சு அங்க இருக்கிற பெண்களெல்லாம் தான் இடத்துக்கு கொண்டு வந்து அடைச்சு வச்சிருந்தான். இப்படியே 16,100 பெண்களை அவன் அடைச்சு வச்சுட்டான். அதே மாதிரி தேவலோகத்துக்கு போய் தேவேந்திரனோட அம்மாவான அதித்தியோட குண்டலங்களை பறிச்சுட்டான். பயந்து போன தேவேந்திரன் பெருமாள்கிட்ட போய் முறையிடுறான். பெருமாள் சொன்னார், நான் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிற போது நான் நரகாசுரனை வதம் பண்றேன்னு வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்த மாதிரியே பெருமாள் பூமியில கிருஷ்ணாவதாரம் எடுத்து பூமி தேவியோட அவதாரமான சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். தேவேந்திரன், அதித்தி எல்லாரும் சத்யபாமாட்ட வந்து சொல்றா. சத்யபாமா சொல்றா, இப்படி ஒரு அசுரனை நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை நரகாசுரனோட இடத்துக்கு கூட்டின்னு போறா. நரகாசுரனோட இடத்துக்குள்ள போறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய பெரிய சுவர்கள், அக்னி அஸ்திரம், வாயு அஸ்திரம் போன்ற அவ்வளோ அஸ்திரங்கள்லாம் அங்கே அவனோட இடத்த காவல் காத்துட்டு இருந்தது. போதா குறைக்கு முரண் என்கின்ற அசுரன் நரகாசுரனோட கோட்டைய காவல் காத்துட்டு இருந்தான். முரணை ஜெயிக்கிறதெல்லாம் நம்ம கிருஷ்ணருக்கு ஒரு சாதாரண விஷயமா? முரணை கிருஷ்ணர் ஜெயிச்சுட்டார். அதனால்தான் கிருஷ்ணருக்கு முராரிங்கிற பேர் வந்தது. பாரோ முராரே பாலக ஷௌரே, பாரோ முராரே பாலக ஷௌரே,
ಸದಾ ವಿಚಾರ ಸಂತೋಷದೀರ ಬಾರೋ ಮುರಾರೆ ಬಾಲಕ ಶೌರ ಸದಾ ವಿಚಾರ ಸಂತೋಷದೀರ ಬಾರೋ ಮುರಾರೆ ಬಾಲಕ ಶೌರ முரணை ஜெயிச்சுட்டு கிருஷ்ணர் நேர நரகாசுரன்ட்ட போனார். நரகாசுரனுக்கும் கிருஷ்ணருக்கும் பெரிய சண்டை வந்தது. கடைசியில கிருஷ்ணர் தன்னோட சக்கராயுதத்தை வச்சு நரகாசுரனை வதம் பண்ணிட்டார். அந்த உலகமே சந்தோஷமா இருந்தது. ஆனா பூமாதேவிக்கு மட்டும் ரொம்ப வருத்தம். ஏன்னா நரகாசுரன் பூமாதேவியோட பையன் தானே. பூமாதேவி கிருஷ்ணர் கிட்ட போய் சொன்னா, எனக்கு இது துக்கமான நாள் தான், ஆனா தீமை குணங்கள் கொண்ட அசுரன் இன்னைக்கு அழிக்கப்பட்டான், அதனால இந்த ஊரே கோலாகலமா கொண்டாடணும்னு அவ வேண்டிண்டா. பூமாதேவி கண்ணன்ட்ட சொன்ன மாதிரியே அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் காலையில சீக்கிரமா எழுந்து எண்ணெய் தேய்ச்சு கங்கா ஸ்நானம் பண்ணி புது ஆடையெல்லாம் போட்டுண்டு இனிப்பெல்லாம் சாப்பிட்டு வீடு முழுக்க விளக்கேத்தி கோலம் போட்டு பூஜை பண்ணி தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். இதே நாள் தான் லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜை, கேதார கௌரி விரதம் எல்லாமே நம்ம கொண்டாடுறோம். தீபாவளியே கொண்டாடுறோம் தெரிஞ்சுட்டோம் இல்லையா? இந்த தீபாவளியில நமக்குள்ள இருக்கிற தீய குணங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாருக்கும் நல்லது நினைச்சு எல்லாருக்கும் நல்லது பண்ணி நல்லா சந்தோஷமா கோலாகலமா கொண்டாடணும்னு நம்ம பூமி தேவியையும் கிருஷ்ணரையும் வேண்டிக்கலாம். தாயே தயை புரிவாய், தாயே தயை புரிவாய், செங்கமல தாயே மோகன மலரடி சரணம், தாயே தயை புரிவாய், செங்கமல தாயே மோகன மலரடி சரணம், தாயே தூயவன் தக்ஷிண துவாரகைநாதன், தூயவன் தக்ஷிண துவாரகைநாதன், மாயவன் ஸ்ரீ ராஜகோபாலன் மனம் மகிழ்த்தாயே தயை புரிவாய், செங்கமல தாயே மோகன மலரடி சரணம், தாயே மாமரை தூதி செய்யும் பங்கஜலோச்சனி, மாமுனிகள் வணங்கும் பாப விமோச்சனி, மாமரை தூதி செய்யும் பங்கஜலோச்சனி, மாமுனிகள் வணங்கும் பாப விமோச்சனி, நாமங்கள் ஆயிரம் போற்றும் கிருபாகரி, நாமங்கள் ஆயிரம் போற்றும் கிருபாகரி, பார்த்தனு கருளிய மாதவன் மனோஹரி, பார்த்தனு கருளிய மாதவன் மனோஹரி, தாயே தயை புரிவாய், செங்கமல தாயே மோகன மலரடி சரணம், தாயே. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.